ஆனால் எல்லாத்தையும் தாண்டி வந்துடும். கொஞ்சம் நாள் ஆகும், டைம் எடுக்கும் எல்லாத்துக்குமே. அது கிடையாது. இந்த 3 மூட்டைங்க, அதை விட இந்த மூக்கி சூப்பரா ஒரு மூட்டையை காட்டிட்டு 3 அலர்ஜி மாதிரி எனி டைம் அந்த மூடியே வச்சிருந்தா அவங்களுக்கும். ஆங்க குட் மார்னிங். காலைல என்ஜாய் தான் பழக்கம் இல்லை. எப்படி இருக்கா பார்த்தீங்களா? எப்படி இருக்கு? எந்திரிச்சு அப்படியே உட்காந்துருக்கான். இன்னைக்கு எல்லா வேலையும் நான் தான் செஞ்சு கொடுக்க போறேன். இவளே வந்து நைட்டு வந்து அசந்து போயிட்டாங்க. நான் ஒரு டிஷ்ஷு செஞ்சு கொடுத்தேன், அந்த மீன் மேக்கரை போட்டு செஞ்சேன். அது எப்படி செஞ்சு சொல்லுவோம்மா, எப்படி செஞ்சு சொல்லுவோம்மா இடத்துல அப்படி இருக்கணும். கை போகணும் நல்லா இருந்துச்சு. அப்படியே வாங்க அந்த விளாகை நீ கண்ணி போடலாம். புதுசாக பார்த்தா மாத்திரம் அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசு கண்ட்ரோலே இல்லைங்க, ரொம்ப மோசம் சொல்கிறதுக்கு இல்லை. பாப்பாவை கடிச்சு கடிச்சு எழுப்பி விட்டுருது. ஒரு நாளைக்கு 10 வாட்டி காலையில் எழுந்திரிச்சு வாங்க வரும். எப்படி கிடக்கு இருக்கிறதே லுக்குலி இடம். அப்படியே ரோஸ் ரோஸா புள்ளி புள்ளியா வந்துடுதுங்க கொசு கடிச்சு. இந்தாண்டா அதை விட மோசமாக கிடக்கும். காலைல தூங்கி இருந்தால் இதை பார்த்தாலே மனுஷனுக்கு டென்ஷன் இல்லை. எங்கே பார்த்தாலும் இவன் காலைல இருந்தால் பென்சில் எங்கே என் நோட் எங்கன்னு தேடிட்டு நிற்பா இவன். இப்போ தாங்க என் பொண்ணை தூங்க வச்சோம். ஏதாவது சரி தூங்க வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தேன். ஜாமெல்லாம் அவன் கொண்டு போட்டு விளக்கிட்டு இருக்கேன். அவளுக்கு இன்னும் லைட்டாக அந்த இடுப்பு வலி இருக்கு போல. இப்படி குனியும் போது தான் ரொம்ப வலிக்குது. அவ்வளோ நார்மலாக செய்ய முடியல. அதனால் அப்படியே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். தூங்க வச்சுட்டு வெளியில் வந்தோம், அதுக்குள்ளே எழுந்திரிச்சிட்டான். காலையிலே வந்து வரட்டி குடிக்காமல் இருக்க முடியல. இப்போ டீ போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ டயர்டாக இருக்கான்னு. ரொம்ப இதாக தான் இருக்கேன் இன்னுமே. ஏமா என்ன இந்த வரட்டி ஒரு நாள் குடிக்காமல் இருக்க முடியாதா? கடுப்பா இருக்கு, ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கு. எனர்ஜெட்டிக்கா இருக்கிறதுக்கு டிக்கு குட்டி குடிக்கிறீங்க. இதை குடிச்சிட்டு ஆரம்பிச்சேன். சரி சரி, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவள் வந்து கதை ஆரம்பிச்சிடுவா. நம்ம எந்த வேலையும் செய்ய முடியாது. நம்ம தூங்கி இப்போ தாங்க எந்திரிச்சு. அதனால எங்கள் மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். அது இல்லாமல் எனக்கு சைனசைட்டிஸ் ஃபேன் ஒன்றா ரொம்ப மூக்கலாம் இதாக இருக்குல்ல. அதனால உங்கள் பாய்ச்சி ஒரு மாதிரி இருக்கும் வீடியோவில். அதான் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. டெய்லி என்ன பண்ணுறேன்னா இதில் ஒரு 1/2 ட்ரம்மு தண்ணியும் அதில் ஒரு குண்டான் தண்ணியும் வந்து மீதி வச்சிட்றான். காலைல எடுத்து ஊற்றுறா. தண்ணி இல்லாதப்போ எனக்கு தண்ணி பத்தலைன்னா வீட்டில் வாட்டர் லைன் இருக்குது, தண்ணி வந்து வேஸ்ட் ஆகுதுன்னா திரும்ப நம்ம அதை மொண்டு இது பண்ண வேண்டியதாக இருக்குது. யூஸ் தானே பண்ணுறோம், இல்லைன்னா செடிக்கு ஊற்றுவேன், இல்லைன்னா நான் துணி துவைச்சுப்பேன். ஏற்கனவே வேற அதெல்லாம் செடி வச்சுட்டு நான் இடம் இல்லை. எல்லாம் கொண்டு எனக்கு எங்கே வைக்கிறதுன்னு தெரியல. அதாவது இடத்த மாற்றி போட முடியல, அது கொடுக்கும் மனசு இல்லை. அதனால கொள்ளை ஏதாவது சரி பண்ண அதாவது சொல்கிறேன். வீடு இது பண்ணாதாங்க எடுத்துகிட்டு போகணும். ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. பாம்பு வேறு இதனாலே வருமா என்னமோ தெரியல. முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்காவது இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த மரத்துல இருக்க தேங்காய் எல்லாம் இறக்க ட்ரை பண்ணணும். பிள்ளை வேற இந்த சாயம் படுத்த அடின்னு சொல்லிட்டே இருக்காங்க. வெயில் ஒன்றும் சொல்ல முடியல. இந்த கோடை ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் அவ்வளோதான். சரிங்க, ஒரு 2-3 மூட்டை வாங்கியிருக்குது ஆன்லைன்லேருந்து. அதை அப்படியே காட்டுறதுல இந்த 3 மூட்டைங்க. அதை விட இந்த மூக்கி சூப்பரான ஒரு மூட்டையை காட்டிட்டு 3 மூட்டைங்கிற சூப்பரான எக்யூப்மெண்ட் ஒன்று. இது எவ்வளோ பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட்டு 101 ரூபாய்க்கு. இப்போ நான் வாங்கும்போது 81 ரூபா ஆஃபரில் வாங்கினேன், மீஷோவில் வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி சேர்த்து தான். இது என்னன்னு பாத்தீங்கன்னா என்னோட செடிக்கு எல்லாம் ஃபெர்டிலைசர்ஸும் கோகோபீட்டும் வாங்கி வச்சிருக்கேன். இருங்க அதை நல்லா பிரிச்சு காட்டுறேன். பிரிச்சிடும், இப்படி ரிட்டர்ன்லாம் இல்லை. 10 கிலோ மொத்தமாக இடங்கு பார்க்கும்போது 5 கிலோக்கு மேலே வருது. ஈரமாகவே கொடுத்து அமைச்சிருக்காங்க. காஞ்சிச்சுன்னா ரொம்ப வெயிட் போயிடுங்கிறதுனால போல இருக்கு. ஈரப்பதமா இருக்கா? போதும், ரொம்ப மக்களாம் இல்லை. ஆனால் கம்போஸ்ட் நல்லா இருக்கு. இது வெர்மி கம்போஸ்ட். இது மொத்தம் 3 மூட்டைங்க. மொத்தமாக 3 மூட்டை. செடிக்கு என்ன அவர் எவ்வளவு வேணா செலவு பண்ணுவாரு. எவ்வளவு வேணா உயிரை பணைய வச்சாவது காசு நிறைய வச்சிருக்கேன், உயிரை கொடுப்பாரு. வெர்மி கம்போஸ்ட். ஏன்னா ஏகப்பட்ட டிஃப்ரெண்டான செடிலாம் வச்சிருக்கோங்க. அதெல்லாம் சாக விடக்கூடாது. நார்மல் குவாலிட்டி. இது எவ்வளவு கேட்டீங்கன்னா இது ஒரு சாக்கு. இது வந்து 10 கிலோ 169 ரூபா. அது இது வந்து கோகோபீட்டு. இது வந்து 10 கிலோ 149 ரூபா தான். ஆனால் ரொம்ப குவாலிட்டியாக இருக்காது, கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் மிக்சிங் போட்டுக்கலாம், நல்லா தான் இருக்குது. இன்னொன்று அடுத்து இந்த மூட்டை பிடிச்சி காட்டேன். இதுவும் கோகோபீட்டு தான். இது எல்லாமே இப்போ நான் வாங்கிட்டு உடனே போய் பார்க்குறேன், எல்லாமே ரேட்டு ஹெவியாக இருக்குங்க. 444 ரூபா. நான் வாங்கினப்போ வேற, இப்போ ரேட்டு ஹெவியாக வச்சு. பிள்ளைக்கு எனக்கு வந்து ஒரு 2 நாளாவே ஒரு வாக்குவாதம். அதெல்லாம் விடுங்க, அந்த வாக்குவாதம் ஃபுல்லாக நடக்கிறதா. ஏன்னா சாயம் படத்தை வந்து அடி இல்லைன்னா நம்ம வந்து இதாக மட்டும் போக மாட்டோன்றதா அப்படியே பிடுங்கி போட்டேன். இல்லை அது வந்து கிளீன் பண்ணங்க. இப்போ பிடுங்கன்னா எல்லாமே பிடிண்டு வந்துருச்சு அந்த இதெல்லாம். அதனால அது வாங்கிட்டு வரல, ரெடி பண்ணல. அதனால ஒரு வாக்குவாதம். அப்புறம் கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா மொதல் விஷயம் என்னன்னு கேட்டால், எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்ஸுங்க. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸு, என்னோட வியூவர்ஸு எனக்கு சப்போர்ட்டிவாக அந்த கமெண்ட்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. குழந்தை வந்து ஹைஜீனிக்காக வச்சு மாட்டேன் போக மாட்டேங்க, இதெல்லாம் ஜென்ரல் நாலேஜே இல்லை அப்படி இப்படின்லாம் வந்து கமெண்ட் போட்டுருந்தாங்க. மெயினாக அதுக்கான விட எனக்கு ஜென்ரல் நாலேஜ் எல்லாமே இருக்குங்க. எல்லா நாலேஜும் வந்து நான் என் விளாகில் போட ஆரம்பிக்க முடியாது.
அது சண்டையே போட்டுக்காம இருக்க முடியாது. அப்பதான் சண்டை போடுதுங்க அப்படின்னா கணவன் மனைவினா இருக்க தான் செய்யும். வீடியோ முன்னாடி நடிச்சிட்டே இருக்க முடியாதுல்ல நாங்கள். ஏன்னா எங்களோட விளாக் பண்ணும்போது யதார்த்தமா எங்களுக்குள்ளேயே அந்த அது இல்லாம எங்கேயாவது போனா மட்டும்தான் டைப்பர்ஸ் யூஸ் பண்ணுவோம். வீட்டுல இருக்கும்போது குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். வேணாம். அதுவும் இல்லாம அலர்ஜி மாதிரி எனி டைம் அந்த மூடியே வச்சிருந்தா அவங்களுக்கும் இந்த வெய்ய நாளுக்கு ரொம்ப இதா இருக்கும், அலர்ஜி ஆயிரும். அதனால நாங்க வீட்டுல இருக்கும்போது போடவே மாட்டோம். அதுக்காக டீசன்ட் நீங்க வந்து வசதியானவங்க எனி டைம் போட்டுட்டே இருப்பீங்க. ஒரு பேம்பர்ஸ் 18 ரூபா வருதுங்க. அது இல்லாம அந்த காசை பாக்குறத விட என் பொண்ணோட ஹெல்த் முக்கியம். ஸ்கின் அலர்ஜி எனி டைம் போட்டு எங்க வந்து ஆஸ்பரா சீட்டு விடுங்க. இருக்கும். அதெல்லாம் எங்க மூஞ்சி பாத்தீங்களா எப்படி இருக்கும் நாங்க அப்படியே ஒரு மாதிரி. அது என்ன காரணம், அது கசகசன்னு ஒரு மாதிரி இருக்கு. இப்ப குளிச்சா உடனே இருக்குது. அதனால ஈவினிங் டைம்ல ஃப்ரெஷ் ஆயிட்டு அப்படி இப்படி பண்றது. அது ஒவ்வொருத்தவங்களோட சூழ்நிலை, அவங்களோட குடும்ப இதெல்லாம் அது ஒவ்வொரு இது காரணம். அந்த கமெண்ட்லாம் படிச்சா இதை ரீப்ளை பண்ணலாம். நெகட்டிவ் கமெண்ட் ரீப்ளை பண்ணாங்க. எனக்கு சப்போர்ட்டிவ் பர்சன் நிறைய பேர். அதுதான் எனக்கு ஒரு சந்தோஷம். வீடியோவுமே நாங்கள் 2-3 நாளாவே போடாத காரணம் இவளுக்கு நான் பார்த்தீங்கன்னா அப்பையிலேருந்தே இன்னும் கிளியர் ஆகலை. அதனால மைண்ட் அப்செட் ஆயிடுச்சு. ஷார்ட்ஸுமே என்ன எடுக்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டிருந்தீங்க. அப்புறம் இன்னும் டேப்லெட் வந்து இன்னும் ஒரு நாள் இருக்குதுங்க, இன்னும் நிக்கல. இருந்தாலும் போய் அப்புறமே செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஏதாவது ஒன்று பண்ணி இந்த வாட்டிலாம் ஸ்கேன் எடுத்து இவன் நல்லா இருந்தால் தான் செட் ஆகும். குடும்பமே அவ்வளோதான். கூட்டு போய் ஸ்கேன் எல்லாம் எடுக்கணும், சிடி ஸ்கேன் எடுத்து என்னதான் இவ்வளோ பிரச்சனைகளை பார்க்கணும். நீங்க சொல்ற மாதிரி வேலை கொஞ்சம் செஞ்சாங்க. வயிற்றுல நான் தூக்க விடல, வீட்டு வேலை ஜாமான் எல்லாம் செஞ்சுட்டு தான் இருந்தா. மூச்சு தம் கட்டிட்டு இந்த பக்கெட் எல்லாம் நான் ஊத்தி வைக்கிறது அதெல்லாம் பண்ணனால எங்க அம்மா சொல்லிச்சு. அதான் கூட இருக்கும். எனக்கு அதான் என்னடா நம்மளாலே அந்த மாதிரி ஆயிடுச்சோன்னு தோணுது. என்ன பண்றதுன்னே தெரியலங்க. இப்போ ஒண்ணு பண்ணா ஒண்ணு வந்துட்டே இருக்கு. மெயினா நீ சொல்ற மாதிரி எதுக்காக இந்த வழியெல்லாம் வருதுன்னா, இப்ப 2வது டெலிவரி ஆச்சா, உடனே ஆப்ரேஷன் பண்ணனா அதுக்காக தான் வருது. சும்மா இருக்கும்போது சும்மா சொல்றீங்க அப்படின்னா இல்ல அதனாலதான் வருது. இந்த 2 எங்களோட லைஃப் ஸ்டைலும் சரியில்லைங்க. நாங்க வந்து ரொம்ப வசதி எல்லாம் கிடையாது. ஹெல்த்தியான ஃபுட்ஸும் சாப்பிட முடியாது. கீரைக்காய் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கோம். சிக்கன் தான் அதனால தாங்கல. இவளுக்குமே ஃபர்ஸ்ட் பேபிக்கு நல்லா இருந்தா, செகண்ட் பேபிக்கு நான் ரொம்பவே கொலாப்ஸ் ஆயிட்டா. அப்ப வந்து மருந்து குழம்புலாம் அதிகமா எங்க அம்மா இப்ப இந்த டைம் இவங்களுக்கு கவனிக்கல யாருமே. உண்மைதான் அம்மா செஞ்சிருக்கணும். இப்ப குடுக்கலாம்ல. அதுக்கப்புறம் நானுமே என்ன நினைச்சேன்னாங்க, அங்க இருந்துட்டு அவங்க குழப்பம் வேணா வேணாம் அப்புறம் தான் கீத்துரு வந்தேன். இல்லைன்னா நான் அவளை அங்க வச்சிருந்திருப்பேன். எனக்கு எதுவும் தெரியாது, பாத்துக்க ஆளு கிடையாது. அதிக பேர் சொல்லிட்டே இருக்கீங்க அங்கே இருந்திருக்கலாம்ல, எனக்குமே ஆசை தாங்க. உங்க உடம்பு இதாகுது அப்படின்னு. அவங்களுக்கு எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ் எங்க மேல அக்கறை வச்சு கேட்கறதுக்கு. அது உண்மையா நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்க முடியாத விஷயங்கள்லாம் எங்கள்கிட்ட நிறைய இருக்கு. கஷ்டம் உலகத்துல யாருக்கு தான் இல்லை, எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குதான். நாங்க கஷ்டத்தை பத்தி சொல்ல வரல. எங்களோட சுச்சுவேஷன்லாம் வந்து மாறி ஒரு மீண்டு வரவே முடியாத மாதிரி போயிட்டு இருக்குது. ஆனா எல்லாத்தையும் தாண்டி வந்துருவோம். கொஞ்ச நாள் ஆகும், டைம் எடுக்கும் எல்லாத்துக்குமே. அதுக்கிடையில தான் நான் புலம்புற மாதிரி தெரியுது உங்களுக்குன்னா நான் எங்க சப்ஸ்கிரைபர் சொல்ல அவங்களுக்கு தெரியும் நமக்கு. அப்புறம் ஸ்லோவா பேசுன்னு சொல்றாங்க ஷார்ட்ஸ்ல. என் வாயே அப்படிதாங்க, ஸ்லோவா நிக்க மாட்டேது எந்த விஷயத்திலுமே. ஆனா இன்னைக்கு இனிமேலாம் கொஞ்சம் நார்மலா தான் பேசிட்டு ரொம்ப ஃபாஸ்டா பேசுறாரு, நான் ரொம்ப இழுத்து பேசுறேன். அப்படியே ஆப்போசிட். நான் எந்த அளவுக்கு ஸ்பீடா பேசுறேன்னு பாத்தீங்கன்னா, என் மூளை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள வாய் வளரும். அவ்வளவு ஸ்பீடா யோசிக்குது. இனிமே முடிஞ்ச அளவுக்கு நல்லா பேசிக்கிறேன். அப்புறம் அவ்வளவுதாங்க. இந்த பிளாக் ஒன்றும் பெருசா இருக்காது. இன்னொரு பிளாக்ல மீட் பண்ணலாம். ஆனா நல்ல பிளாக்ஸா எடுக்க பிடிச்சிக்கிறேன், ட்ரை பண்றேன். பாய்ங்க.